அவள் என்னை என்னவென்று நினைத்தாள்? நான் சதை, இரத்தம், எலும்பு அனைத்துமுள்ள உயிர் என்று நினைத்தாளோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை. குழந்தை பெற்றால் வலி இருக்கும் என்று தெரியாதா என்று கேட்கின்றாள். அவளுக்கு எப்படி தெரியும்? நான் விழுந்து விடுவேன் என எண்ணி மிதிவண்டியை கூட ஓட்ட விடாத என் ஆத்தா அப்பனை விட்டுவிட்டு அவர்கள் கஷ்டப்பட்டு கொடுத்த படிப்பை மட்டும் எடுத்துக்கொண்டு அன்பே ஆருயிரே என்று கூறியவனுடன் ஓடி வந்ததை அவள் அறிவாளோ? அவளுக்கு எப்படி தெரியும்? கண்ணே மணியே என்று கூறியவன் எனக்கு குழந்தையை கொடுத்துவிட்டு அவனது தாய் தந்தை வேண்டும் என்று என்னை கைவிட்டதை அவள் அறிவாளோ? அவளுக்கு எப்படி தெரியும்? வறுமையிலும் என்னை வாடாமல் வைத்திருந்தவர்கள் என்னை இப்பொழுதும் ஏற்றுக்கொண்டதை அறிவாளோ? அவளுக்கு எப்படி தெரியும்? சுகப்பிரசவம் சுகமாக இல்லை, சுமையாக என் வாழ்வில் உள்ளது என அறிவாளோ? அவளுக்கு எப்படி தெரியும்? ஆத்தா அப்பன் பார்த்து நிச்சயம் செய்துவிட்டு திருமணம் வேண்டாம் என்று கூறிவிட்டு சென்றதையும், அதன் பின் நண்பனாக பழகியவன் நான் உன்னை தங்கமாய் தாங்குவேன் என்று சொல்லி நடுத்தெருவில் என்று விட்டதை இறுதி என எண்ணவில்லை. ஏன், கையால் கூட அடி வாங்காத நான் என் பிள்ளையின் வயிற்று பசிக்காக பால் வாங்கியதற்காக செருப்பால் அவன் அடித்ததை யார் அறிவார்? ஒரு பெண் குழந்தை பிறந்து 2 வருடம் கூட ஆகவில்லை. மறுபடியும் பெண் குழந்தை பிறந்து விடுமோ என்று கருசிதைவு செய்ய வைத்த என்னை, என் வழிகளை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. யார் அவனிடம் கேள்வி கேட்பார்? அன்று நான் தனியாக திருமணம் நின்ற ஒரே காரணத்தினால் என்னை இழிவாக பேசினார்கள். அதற்கு பயந்து நான் எடுத்த முடிவு. கையில் ஒரு குழந்தையும் எதிர்காலத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறேன். வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக தான். ஆனால் யார் வாழ்வதற்காக? சொல்லிவிட்டு செல்லுங்கள். இப்படிக்கு என் அருமை தோழியின் வாழ்க்கை. நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யாரை நம்பியும் நம்ம அம்மா அப்பாவை விட்டுட்டு போகாதீங்க. உங்கள் வாழ்க்கைங்கிறது நீங்கள் வாழ்கிறதுக்காக தான். உங்களை அதுக்காக தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. எதற்காகவும் இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைக்காதீங்க. யாரையும் நம்பாதீங்க. உங்களுக்கு நீங்களே துணை. நன்றி, வணக்கம்.